ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலையே நல்லா சாஃப்டான கேக்கு பட்டர் கேக் எப்படி செய்கிறதுன்றது தான் இன்றைக்கி வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேக் எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. கேக் செய்கிறதுக்கு 100 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். 2 முட்டை உடைச்சி விட்டுக்கலாம். ரெண்டு முட்டை உடைச்சி விட்டாச்சு. 1/2 கப் சர்க்கரை இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். முட்டை, சர்க்கரை, பட்டர், எண்ணெய் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். இதனுடைய கலர் நம்மளுக்கு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகிற வழி ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி நேராக நிற்கணும். இதில் நிற்கிது பாருங்கள், அந்த மாதிரி அந்தளவுக்கு பீட் பண்ணிட்டு பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். முட்டை ஸ்மெல் தெரியக்கூடாது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கணும். அதனால் 1/2 ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். கோதுமை மாவு நான் 1 கப் இதில் சர்க்கரை எடுத்தேன், 2 கப் கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். கொட்டுங்க. நல்லா கலந்துக்கலாம். தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்திக்கலாம். நம்ம ஒரே மாதிரி கலந்துக்கோங்க. ஒரே வாட்டி ஊற்றிடாதீங்க பால், தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் 250 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன், வெள்ளை கோதுமை மாவு. நீங்கள் மைதா மாவு எடுக்கிறதா இருந்தாலும் மைதா மாவு எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்ந்து நல்லா கலந்துடலாம். நான் குக்கரில் தான் செய்கிறேன் இன்றைக்கி. மாவு ரெடி. கேக் ட்ரேவில் பட்டர் ஷீட் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவு அதில் சேர்த்திடலாம். ரெடி மாவு. குக்கரு 20 நிமிஷம் போல் நல்லா சூடாக வச்சுருக்கிறேன். அந்த குக்கரில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை சேர்த்திடலாம். வாசர் எடுத்துடணும், கேஸ் கட் எடுத்து மூடி போட்டுடலாம். ஒரு 20-25 நிமிஷம் போல் சிம்மில் விட்டுடலாம். நல்லா வேகட்டும் கேக்கு. சைடில் நல்லா இப்படி எடுத்து விட்டுடலாம். கமுத்துட்டு தட்டை எடுத்துடலாம். பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். நம்ம மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடலாம். நம்ம க்ளீனாக எடுத்துடலாம் பட்டர் ஷீட்டை. ஷீட் எடுத்துகிட்டு கவுத்தாச்சு. கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்குது.
நம்மளுக்கு வேணுன்ற சைஸில் பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், சாஃப்டான கேக் என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேக் சாப்பிட்லாம்.